ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 2024க்கான மந்த்லி டிப்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது என்னென்ன டிப்புன்னு பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 1 பார்த்திங்கன்னா, மார்க் இன் யோர் கேலண்டர். என்னன்னா, நீங்கள் மந்த்லி சேலரி வாங்குறவங்களும் இருந்தீங்கன்னா அந்த மாதத்துக்கு எவ்வளோ செலவாகிருக்கு, எவ்வளோ மீதமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி சம்பளம் வாங்குறவங்கள இருந்தீங்கன்னா கூட அன்னன்னைக்கு எவ்வளோ செலவாகியிருக்கு, எவ்வளோ நம்ம மீதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் செலவு குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிப் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, பை ஒன்லி வாட் திங்ஸ் யூ வாண்ட் இன் க்ராசரிஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும், சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் வாங்கணுன்னா அதுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டுட்டு அந்த பொருள் மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், அந்த பொருளும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். டிப் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, மீல் பிளானிங். நீங்கள் ஒரு வீக்குக்கு என்ன சமைக்க போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ராசரிஸும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மீல் பிளானிங்குமே நீங்கள் ஈஸியாக அன்னன்னைக்கு டைமுக்கு சமைச்சு முடிச்சிடலாம். டிப் நம்பர் 4 பார்த்திங்கன்னா, மணி சேவிங்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கின உடனே 10 to 30% நீங்கள் மணி சேவிங்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற செலவு பண்ணுங்கள். இப்போ மணி சேவிங்ஸ் நிறையா மணி சேவிங் சிஸ்டம் நிறையா வந்துச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் சிஸ்டம், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5 பார்த்திங்கன்னா, டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் மணி ஆன் எனி திங்ஸ் அன்னெசரிலி. இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க, அது வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு அதை வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. இல்லாட்டி நீங்கள் அதுக்கான காசை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இன்னொன்று, தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. எது பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்கணும்னு தோணும், அந்த ஹேபிட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மணி சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மணி சேவிங்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மணி சேவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும்.